தாத்தா, சொல்லுப்பா. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? ஒரு வித்தியாசமான ராஜா கதை சொல்லட்டுமா? சதுரங்கம் 64 அறைகள் கொண்ட உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு இருட்டு சிறை. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் நீ செய்கிற வினை. அதனால உன் முன்னாடி வந்து நிற்கிற உன் விளைவுகள். அந்த விளைவுகளினால உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் யாருமே எதிர்பாராத பெரும் மாற்றம். ஒரு ஊர்ல ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான பையன் இருந்தான். என்னதான் ஊருக்கே சொக்க தங்கமான பையனா இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு மட்டும் தான் பையன் மேல நீங்காத வெறுப்பும் தீராத கோபமும் இருந்துச்சு. தன் மகன் மேல ராஜா வச்சிருந்த தீரா வெறுப்பு அந்த ராஜா மகனை காத்திருக்கிற பெரிய ஆபத்தை காணாவிடாம கண்ணை மறைச்சிருச்சு. அது என்ன ஆபத்து தாத்தா? ஒரு விதத்துல அதுக்கு காரணமும் அந்த ராஜா தான். ஆபத்திலிருந்து தன் மகனை மீட்கக்கூடிய சக்தி உள்ளவனும் அந்த ராஜா மட்டும்தான். ஆனா அந்த ஆபத்தை பத்தி சொல்லணும்னா அதுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு பெரும் மாற்றத்திலிருந்து தான் அதை சொல்ல முடியும். பழைய கடல் நாட்டு அரசன் ஒருத்தன் நம்ம பாரத தேசத்தை புகுந்து கொள்ளையடிச்சான். அப்போ வருடம் 1739. நாதிர் ஷா நம்ம பாரத தேசத்தை வேட்டையாடி திரும்பும்போது பல வைரங்கள் கூட செம்மரத்தில் செஞ்ச ஒரு பொக்கிஷத்தையும் கைவசப்படுத்திட்டு போனான். இன்னைக்கு உலகமே செஸ்ன்னு சொல்கிற அந்த விளையாட்டோட உள்பவமே நம்ம மண்ணிலிருந்து போனது தான். 2300 வருஷத்துக்கு முன்னாடி இதோட பெயர் சதுரங்கா. இந்த விளையாட்டோட தீர்ப்பு நம்ம செஞ்ச நன்மையும் தீமையும் வச்சு தான் இருக்கு. ஆனால் இந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வரவேற்கணும். ஏ மலேகே தரீகி பர்தே ரபர்தர் வகோத்ரா நிஷாந்தே அதிருஷரூபா தபசோ நிவாசினஹ ஸ்வகீயம் பிரபஸ்யந்து உபஸ்திதம். முதல் ஆட்டம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் நம்ம செஞ்ச வினைகளை தான் குறிக்குது. நமக்கு எதிராக வர ஒவ்வொரு ஆட்டமும் அதோட விளைவுகளை குறிக்குது. இந்த சதுரங்க ஆட்டத்தினால மட்டும்தான் தன் மகனை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை ஒழிக்க முடியும் என்று உணர்ந்தார் ராஜா. எல்லா ஆட்டத்துக்கும் உண்டான விதிமுறைகள் இந்த ஆட்டத்துக்கும் உண்டு. ஆனால் அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க மறுத்தான் அந்த ராஜா. இந்த சதுரங்க ஆட்டத்தில் அந்த ராஜா தோல்வி அடைந்தான். அந்த தோல்வியோட விளைவுகள் வலியை கொடுத்தாலும் அது அந்த ராஜாவுக்கும்
அவரை சார்ந்தோருக்கும் ஏற்படுத்தின மாற்றம் என்கிறது அந்த வெற்றியை விட மிகவும் விலை மதிப்பானது. வெற்றியும் தோல்வியும் மாற்றத்தின் விளைவுகளே. டேவிட் இந்த கேம் தான் ஆடினார்னு தைரியத்தை தூய வச்சு எப்படி சொல்லலாம்? டேவிட் இப்போ உயிரோட தான் இருக்கார். புரியல. அந்த புக்கில் பேஜ் நம்பர் 33 எடு. அதில் கொடுத்துருக்கிற ரூல்ஸ். நான் பெர்ஷியாவுக்கு விசிட் பண்ண போனப்போ அங்கே இருந்த ஒரு வயதான நபர் தான் சொன்னாங்க. பேஸ்ட் ஆன் ஹிஜ்ரி calendars and ancient Persian history booklets. Now read that rule. You don't choose the game chooses you. Only one player should be present. No witness, but one most trusted can help before the game begins. 2 candles near the chaturanga. 2:22 a.m. The game commences. 3:33 a.m. It ends. Tayare ye jadoo with Persian lion's blood. Playing in one's ancestral heritage. Clean, well-dressed and attractive. Truthful Farsi and Sanskrit as mentioned. Oh, Queen of Darkness, lift the veil and show yourself. Oh, invisible ones who dwell in deep darkness. Let your presence be felt. Last rule, concentrate on the game and manifest the presence of darkness. He will arrive. அதை நம்ம டேவிட் கிட்ட தான் கேட்கணும். அவரையே இந்த போட் சூஸ் பண்ணணும். அவர் ஏன் இந்த கேம்? இது எல்லாத்துக்கும் காரணம் பெர்ஷியாவில் சார்ந்த ஒரு வீரமங்கைக்கும் நம் நாட்டில் சார்ந்த ஒரு தச்சருக்கும் 1739 நடந்த காதல்.